அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இஃப்தியார் ரெசிபி செஞ்சுருக்கோம். ரசியன் டோனட். இந்த டோனட் எப்படி செய்யலாங்கிறத வாங்க நம்ம முழு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிடுவோம். போன்லெஸ் சிக்கன் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு 200 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம். 1/4 ஸ்பூனு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அப்படியே ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுறலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூள் சேர்த்துக்கிறோம். உப்புத்தூள் சேர்த்துட்டு லைட்டாக கலக்கி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். மூணு விசில் வரட்டும் பார்க்கலாம். 3 விசில் வந்தாச்சு. ஆஃப் பண்ணிட்டோம். திறந்து பார்க்கலாம். கிழங்கு கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. தனியாக எடுத்து வச்சுட்டு கறியெல்லாம் பிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம தாளிக்கிறத பார்க்கலாம். கறியெல்லாம் நல்லா உதுத்து வச்சாச்சு. அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சாச்சு. ஒரு அடிக்கனமான கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு அடுப்பத்தை வச்சுக்கலாம். பிஸ்மில்லா. 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் கூடவே 1 ஸ்பூனு பட்டர் சேர்த்துக்கிறோம். நல்லா உருகட்டும். எண்ணெய் சூடானோன்னே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறோம். சின்ன சீரகம் நல்லா பொரியட்டும். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 5 பச்சை மிளகாயை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி காரம் கம்மி ஜாஸ்தி சேர்த்துக்கிறோங்க. அதையும் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். வதக்கும் போது நம்மளுக்கு காரம் அந்த அளவுக்கு இருக்காது. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக அரிஞ்சு பூண்டையும் அது கூடவே சேர்த்துக்கிடுவோம். கொஞ்ச நேரம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். அடுப்பு மீடியமாக வச்சுக்கிடுவோம். கொஞ்ச நேரம் வதங்கினோடனே காய்கறிக்கு சேர்த்துக்கிடுவோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோஸ் வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட் வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு குடமிளகாய். இதெல்லாம் நம்ம சேர்த்து எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். முதல்ல இந்த 2 காய்கறிகளையும் லேசாக வதக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம குடமிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட குடமிளகாயும் சேர்த்துக்கிடுவோம். காய்கறி கொஞ்சம் நேரம் வதங்கினோன்னே மசாலா சாமான் சேர்த்துக்கிடுவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகா க்ரஷ் பண்ணது மிக்சியில் போட்டு நெருன்னு அரைச்சி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வச்சுருக்கேன். அதை எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்துக்கிடுவோம். இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம். பத்தலைனா அப்புறம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கிறலாம். காய்கறி கொஞ்சம் வதங்கினோன்னே காயை மட்டும் இப்படி நல்லா ஓரம் தள்ளிட்டு மைதா மாவு சேர்த்துக்கிடுவோம். 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் நேரம் முதல்ல மைதா மாவு மட்டும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலாவோட சேர்த்து வதக்கி விட்டுறலாம். எல்லா மசாலா சேர்த்து ஒன்றா வதக்கி விட்ருவோம். காய் நல்லா வதக்கியாச்சு. மாவு நல்லா வதங்கிருச்சு. கறி வேக வச்ச தண்ணி வச்சுருக்கோம். அந்த தண்ணி 1 கிளாஸ் இருக்குது. அது ஊற்றிடுவோம். அதில் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். அடுப்பு மீடியமாகவே இருக்கட்டும். ரொம்ப ஸ்பீடு வேண்டாம். திக்காயிரும். மைதா மாவு சேர்த்ததுனால திக்காயிரும். நம்மளுக்கு கறி தண்ணி வேஸ்ட்டு பண்ண வேணாம். அதில் சேர்த்துக்கலாம். வாசனை டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பொடிச்சு வச்ச சிக்கனை அது கூட சேர்த்து விட்ருவோம். கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கிடலாம். அடுப்பு மீடியமாக வச்சுட்டு வதக்கிக்கிடுவோம். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கினோடனே மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் அது கூட சேர்த்துக்கிடுவோம். நல்லா சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும். திக்காயிரும். உருட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். அடுப்பை மீடியமாகவே வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி விட்டுடலாம். கெட்டியாயிரும் நம்மளுக்கு. கடைசியாக கொஞ்சமாக வெங்காயத்தாள் சேர்த்துக்கிடுவோம். வெங்காயத்தாள் வந்து நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிடுவோம்.
பார்க்குறதுக்கு ரொம்ப கலர் நல்லா அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறணும் நம்ம உருட்டுறத பார்க்கலாம். ஆறிடுச்சு. கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம எடுத்தோம்னா கையில் ஒட்டாமல் வரும். நல்லா இந்த மாதிரி உருண்டை எடுத்துக்கிடுவோம். உருண்டை எடுத்துகிட்டு கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கிறோம். 2 கையிலுமே வந்து நல்லா எண்ணெய் தடவிக்கிடுவோம். எண்ணெய் தடவிட்டு வச்சுட்டு நல்லா தட்டிக்கலாம். ஒரே ஷேப்பில் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒன்று ஒன்றா இந்த மாதிரி செஞ்சு எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பொரிக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் நான் வச்சேன். கொஞ்சம் நம்மளுக்கு கெட்டியாயிருச்சு. போதும். நம்ம இப்போ எடுத்து பொரிக்கிறத பார்க்கலாம். ரொம்ப நேரம் வைக்க வேண்டியதில்லை, ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். இப்போ நம்ம பொரிக்கலாம். மூணு ப்ரெட்டு போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சிட்டு வந்துட்டேன். இதை அப்படியே வச்சுக்கிடுவோம். நல்லா இந்த மாதிரி பொடி பொடி நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் மைதா மாவு பேஸ்ட்டும் செய்யணும், அதை செஞ்சுக்கலாம். கட் பண்ணிக்கலாம். மைதா மாவு பேஸ்ட்டும் கொஞ்சம் செஞ்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூனில் மைதா மாவு சேர்த்து திக்காக கரைச்சி வச்சுக்கிடுவோம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு கரைச்சிக்கலாம் மாவை. மைதா மாவு கரைசலில் போட்டு நம்ம பெரட்டி 2-3 நாளைக்கு கூட வச்சுருந்துட்டு நம்ம இஃப்தியார் டைமில் எடுத்து பொரிச்சுக்கலாம். முட்டையை விட மைதா மாவு கரைசலில் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கரைச்சி வச்சுக்கிறோம் திக்காக. கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். நைஸு சேமியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு நல்லா நொறுங்க பிணைஞ்சிக்கிறோம். எண்ணெய் நம்மளுக்கு ஓரளவுக்கு சூடாயிடுச்சு. ரொம்ப சூட வேணால், மீடியமாக இருக்கட்டும். முதல்ல மைதா கரைசலை எடுத்துக்கிறோம். மைதா கரைசலை எடுத்து ஒரு பீஸாக எடுத்து மைதா கரைசல் நல்லா அப்படி போட்டு பரட்டிக்கிறோம். நல்லா வடித்து எடுத்துட்டு ப்ரெட் க்ரம்ஸில் சேர்த்துக்கலாம். சேமியாவில் ரொம்ப பரட்ட வேணாம், சும்மா லைட்டாக பரட்டினா போதும். போதும். இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நாலாக இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம எண்ணெய் ரொம்ப சுட வேணாம், மீடியமாக சுட்டால் போதும். பொரிச்சு எடுத்துக்கலாம். பிஸ்மில்லா. இந்த டோனட் வந்து நம்ம தட்டி வச்சுக்கிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா 2 நாள் வரையும் வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு மீடியமே வச்சுக்கிட்டு நல்லா திருப்பிட்டு வேக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வந்தோடனே எடுத்துலாம். நல்லா எண்ணெய் வடிகட்டி எடுத்துருவோம். கொஞ்சம் கூட வெடிக்காமல் ரொம்ப அருமையாக வந்திருக்கு நம்மளுக்கு. அவ்வளோதான், நம்மளுடைய டோனட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அம்மா சொன்ன அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோரும் அம்மா வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.